கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும். கட்சி முழுமையாக எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கும். அந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, வாக்காளர்கள், கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்கள், வாக்காளர்கள் மத்தியில் ஒருவேளை இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்ப்பதற்கு, அதிமுகவை வலிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்பதை பொறுத்து தான் செங்கோட்டையன் பலம் பெறுவாரா என்று நம்ம பார்க்க முடியும். 50 வருஷம் அதிமுகவில் டிராவல் பண்ணாலும் அமைச்சராக இருந்திருக்காரு, தொடர்ந்து பல்வேறு முக்கிய நேரங்களில் இருந்திருக்காரு அப்படின்லாம் வந்து பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இப்போ செங்கோட்டையன் இப்போ இன்னைக்கு வெளியே வந்து இதை பேசி கடைசியாக தாவேக்கால சேர்ந்திருக்காரு. இந்த மாதிரி இன்னும் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் அதிமுகவில் இருக்காங்க. அவங்களுமே வந்து சேருவாங்க. மறுபடியும் செங்கோட்டையன் 50 வருஷம் இருந்திருக்காரு. 50 நாங்கெல்லாம் என்னன்னு கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்காருல்ல, பலரில் அவரும் ஒருவர், அவர் மட்டுமே அல்ல. இல்ல, ஜெயலலிதாவுடைய திட்டம் வெளியே எங்கெங்கெல்லாம் பயணம் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து திட்டத்தை போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. சசிகலாவுக்கு நம்ம என்ன சொன்னோம், எப்பவுமே அம்மாவை பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டேன்னா, ஆமாம்மா ராஜம்மான்னு ஒரு அம்மா தாங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி போட்டுது, நீங்க ஒரு ஆயம்மான்னு சொன்னோம். இவர் வந்து நான் தான் ரூட்டு போட்டு கொடுத்தேன் அப்படின்னா நல்ல டிரைவரா பயணிச்சிருப்பாரு, அல்லது நல்ல, நான் அவரை கொச்சப்படுத்த விரும்பல, அதெல்லாம் அரசியல் இல்லாம களத்துல ஆற்றக்கூடிய சிறு சிறு பணிகள். இவர் வேணா அதே மாதிரி பைலட்டா விஜய்க்கு போகலாம்.